விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. இந்த ஒன் நேஷன் ஒன் ஃபெர்டிலைசர், அதாவது பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே உரம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மோடி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருந்தார், லான்ச் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே உரம் பார்த்தினா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மக்களிடையே பரவிட்டு இருக்கு. நானும் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்தினா மேலோட்டமான ஒரு வீடியோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களுக்கு போட்டிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஒரே நாடு ஒரே உரம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேஜில் இருக்குது, எப்போயிலிருந்து லைவில் வரப்போகுது, அந்த பேக்ஸ் எல்லாம் எப்போ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உரக்கடைகளுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் எல்லா பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலாக இருக்கட்டும், யாரை கேட்டாலுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நிறையா பேர் இந்த அக்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இதில் பிராண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒளிஞ்சிடும், எல்லா விவசாயிகளுமே எல்லா உரமே எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த உரத்தை இந்த கம்பெனி தான் உற்பத்தி பண்ணனது அப்படின்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விவசாயிகள்கிட்டையுமே இருக்குது. ஓகேவா? இது இப்போ வந்து இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டே தான் அந்த மூட்டையிலும் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குது. வேறு கம்பெனி உற்பத்தி பண்ணுதுங்கிறப்ப அவங்க கண்டென்ட் மாற்றி கொடுத்துருக்கலாம். அப்படி மாற்றி கொடுத்தாங்கன்னா அது வந்து நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் விவசாயிக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாத்திற்கும் ஒரு பதில். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அரசாங்கம் சொல்லக்கூடியதாக இருக்கட்டும், முறைக்கடைகளை சொல்ல மற்ற எல்லா இடங்களையும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த பிராண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராண்டுங்கிற விஷயம் அழிஞ்சிடுமா, அழியாத அப்படியே இருக்குமா? அண்டு ஒரு மூட்டையில் வந்து இப்போ பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அது வந்து மொத்தமாக அங்கே கவர்மெண்ட்டே அதை அஃபெக்ட் பண்ணுமா, இல்லை குறிப்பிட்ட கம்பெனியை மட்டும் அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வித் எக்ஸாம்பிளோடு நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் நிறையா பேருக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறையா பேருக்கு இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் சேரும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது யூடியூப்லேயே இருக்கணும், அது பார்த்திங்கன்னா நன்மைகள் தீமைகள் அப்படின்னு சொல்லிலாம் போட்டு டேபிள் இருக்கிற மாதிரிலாம் போட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேராக நம்ம டாப்பிக்கில் வந்துடும். அதாவது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 23, 24 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் கொண்டு வர போகுது. பேக்லாம் டிசைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உர விற்பனையாளர்கள் உற்பத்தியாளர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போய் சேர்ந்துருச்சு. அதுக்கான பேக் டிசைனிங் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் டிசைனிங்கும் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? பேக் டிசைனிங் முடிஞ்சு இப்போ அக்டோபர் 31 இருந்து வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணக்கூடிய எல்லா உரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வரக்கூடிய பாரத் அப்படிங்கிற பெயரில் வரக்கூடிய அந்த ஒரு பேக்கில் மட்டும்தான் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? யூரியாவாக இருக்கட்டும், டிஏபியாக இருக்கட்டும், NPK 20 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரத் அப்படிங்கிற பெயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பாதிக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிடும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, எனிஹவ் அது டிசம்பர் பாதிக்கு மேலேயாகவும் இருக்குது. எதுவோ இருக்குது. ஜனவரியில் இருந்து நம்ம வந்து புது மூட்டையில் உரம் பயன்படுத்த போகிறோம். ஓகேவா? இப்போ புது மூட்டையில் பயன்படுத்துறது இருக்கக்கூடிய உரத்தில் வந்து பிரச்சனைகள் என்ன, அதை நம்ம வந்து என்னென்ன நல்லது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டோமா பேசி. ஓகே, நல்லதையும் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவோம். நல்லது என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையும் ஒரே விலை. ஏன்னா ஒரே பிராண்டில் இருந்தால் வரப்போகுது. பாரத்துங்கிற பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. எல்லா இடத்துலையும் ஒரே விலை, தரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும், நாங்கள் செக் பண்ணி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எல்லாமே ஓகே, இவ்வளோ தான் நல்லது. வேறு எதுவுமே கிடையாது. வேறு என்ன விவசாயிகளுக்கு நல்லது வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கட் ஆகும், ஏன்னா டிரான்ஸ்போர்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய உரங்களை தமிழ்நாட்டிலே பயன்படுத்திக்கலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ வரங்கட்டலாம். ஓகேவா? பிரச்சனை இந்த பிராண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசாக இருக்குது. அந்த KGF படத்தில் அந்த பிராண்ட் அப்படிமானங்களா அதுமாரி தான் இதுலேயும் வந்து அந்த பிராண்டுங்கிற ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்னோடய கேள்வி டைரெக்டாக ஒன்று தான். அவங்க வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2/3 பங்கு வந்து பார்த்திங்கன்னா பாரத் அப்படிங்கிற அதோடைய லோகோ அந்த மோடியோட PMGB அந்த உடைய லோகோஸ் மற்ற அவங்களோட நேம் கண்டென்ட் எல்லாமே அதில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1/3 பங்கு அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? 1/3 பங்குனா இப்போ வந்து 9 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கிங்களா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற 9 சென்டிமீட்டர், அதில் 6 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பாரத் அப்படிங்கிற பேரில் வந்துடும். கீழே இருக்கக்கூடிய அந்த 3 சென்டிமீட்டரில் அந்த ஸ்பெசிஃபிக் பிராண்டை அவங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல அந்த ஸ்பெசிஃபிக் பிராண்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்பிக்குன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபேக்ட் அப்படின்னா ஃபேக்ட்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அவங்க கம்பெனியோட முத்திரை போட்டுக்கலாம், கம்பெனி பெயர் போட்டுக்கலாம், MRP போட்டுக்கலாம், எங்கேருந்து எடுக்கிறாங்க என்ன ஏது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. நான் சொல்லுங்க, கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். ஓகேங்களா? 2/3 பங்கு, 3 அதாவது 2/3 வந்து பார்த்திங்கன்னா 2%, அது பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டருக்கு அவங்க மோடி அந்த பாரத் இதுமாதிரியான விஷயங்களை பயன்படுத்திக்கலாம். அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த மீதி 3 சென்டிமீட்டர் அந்த ஒரு பங்கு இருக்கு இல்லையா, அந்த ஒரு பங்கில் வந்து பிராண்டு பேரை மென்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. அப்போ
ஃபேக்டர்ஸ் கம்பெனிக்காரங்க ஃபேக்டாம்பஸ்ன்னு மென்ஷன் பண்ண போகிறாங்க. ஸ்பிக்குன்னு பண்ண போகிறாங்க. க்ரோமர்னு பண்ண போகிறாங்க. இஃப்கோன்னு பண்ண போகிறாங்க. ஐபிஎல்னு பண்ண போகிறாங்க. மங்களான்னு பண்ண போகிறாங்க. மகாராஷ்டிரான்னு பண்ண போகிறாங்க. ஸோ என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்கோ அந்த கம்பெனிஸ் பேர் எல்லாமே கீழே வரப்போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகேவா? இதில் இப்போ என்ன பெரிய வித்தியாசம் வந்துடுச்சுன்னு சொல்லி நினைக்கிறீங்க? எனக்கு புரியலை. இதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பிக்கு கம்பெனிக்காரங்க மூட்டைனா சிவப்பு கலரில் இருக்கும். ஃபேக்ட்னா பச்சை கலரில் இருக்கும். பச்சை கலர் சாக்கு கொடுங்க, குதிரை பொம்மை போட்டது கொடுங்க. இதுலேயும் அவங்க அந்த இடத்துல குதிரை லோகோ வைக்க தான் போகிறாங்க. ஃபேக்டம்ஸ்னு வரதான் போகுது. இதுலேயும் ஸ்பிக்குங்கிறது வரதான் போகுது. இதெல்லாம் வரதான் போகுது. ஸோ எனக்கு இதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சத்தியமாக எனக்கு தோணலை. நான் கேட்ட வரைக்குமே பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க பெரிய டிஃப்ரென்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இப்போ இது இந்த ஒன் நேஷன் ஒன் ஃபெர்டிலைசர் கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பிராண்டை மட்டும் மக்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அதனால் இன்னொரு குறிப்பிட்ட பிராண்ட் சேல் ஆக மாட்டேங்குது. இதில் என்ன காம்பினேஷன், அது 20-20-0-13 அதுலேயும் இப்போ ஃபேக்ட் 20-20-0-13 ஸ்பிக்லேயும் 20-20-0-13 அதே அளவில் தான் யூஸ் பண்ணுறாங்க. நைட்ரஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர் எல்லாமே அதே அளவு தான் பயன்படுத்துகிறாங்க. விவசாயிகள் ஃபேக்டாம்பஸ்க்கு அதிகமாக போகிறாங்க, ஸ்பிக்கு கம்மியாக போகிறாங்க. அதனால தான் நாங்கள் பாரத் அப்படின்னு சொல்லி ஒரே பேரில் ஒரே கலர் சாக்கில் நாங்கள் உரங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படி நீங்கள் ஒரே உரம் ஒரே சாக்கில் உரங்கள் ஒரே மாதிரியான உரங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கீழே எதுக்கு அந்த பிராண்டோட பெயர் எதுக்காக மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு புரியவே இல்லை. அப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணுறப்ப அப்பயும் விவசாயி மூட்டையை திருப்பிக்கணும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மூட்டையை திருப்பி இது ஃபேக்டாம்பஸ் இந்த உரம் கொடுங்க போகிறாங்க. இது ஸ்பிக்கு இது வேணாம், இல்லை இந்த ஸ்பிக்கு எனக்கு வேணும், ஃபேக்டாம்பஸ் வேணாம், இல்லை ஐபிஎல் வேணும், இது வேணாம், இப்படி மாற்றி விவசாயிகள் அவங்களுக்கு பிடிச்சதை தான் எடுக்க போகிறாங்க. இதில் என்ன ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறத எனக்கு புரியலை. அதை கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கிய நோக்கமே பார்த்திங்கன்னா உரம் தேக்குதல் அப்படிங்கிறதுனால தான். இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா உரங்கள் தேங்கி தான் இருக்க போகுது. இதை எப்படி கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா கையாள போகிறாங்கிறது உண்மையிலேயே புரியல எனக்கு. ஓகேங்களா? இது ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரேட் இஷ்யூ ஒன்று இருக்குது. ஓகேங்களா? விலைகளில் பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்றதாங்க. இப்போ கம்பெனிஸ் அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதான் ரேட்டாக நிற்க பார்த்தீங்கன்னா ஸ்பிக்கு ஃபேக்டம்ஸ் அப்படிங்கிற அதே பேரில் வரதுனால அதே தான் வரப்போகுது. ஸோ அதுலேயும் பிரச்சனையாக வரப்போகுது. ஈவன் யூரியாவிலே கூட பாரத்தில் பச்சை சாக்கில் தான் வருங்கிறாங்க. ஆமாம், பச்சை சாக்கில் தான் வரும், கீழே கம்பெனியோடைய பெயர் வரும். ஸோ இதில் விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா கீழே கம்பெனியோடைய பெயர் வந்துடும். ஸோ அதனால் விவசாயிகள் யாருமே பார்த்திங்கன்னா பயப்படவே தேவையில்லை. என்ன கம்பெனி உரம் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பயப்பட தேவையில்லை. இந்த ஒன் நேஷன் ஒன் ஃபெர்டிலைசர் பண்ணலாமா? ஸோ நீங்கள் என்ன கம்பெனி உரம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, இந்த இதில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா மொத்தம் அரசாங்கமே பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்குமே அது கெட்ட பேர் அப்படின்றாங்க. உண்மையிலேயே கிடையாதுங்க. ஒரு சாக்கில் பிரச்சனை வருதுன்னா அது மொத்த அரசாங்கத்துக்குமே பிரச்சனை வராது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிகளுக்கும் பிரச்சனை வராது. குறிப்பாக இப்போ ஃபேக்டாம்பஸ் உரத்தில் ஒரு பிரச்சனை, அந்த சாக்கில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை அந்த கம்பெனிக்கு மட்டும்தான் போய் சேரும். ஏன்னா கீழே அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அவங்க கம்பெனி பேரை. அதேமாதிரி ஸ்பிக் அப்படிங்கிற உரத்தில் அந்த பிரச்சனை வருதுன்னா ஸ்பிக்குன்னு கீழே இருக்கும், மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அந்த கம்பெனிக்கு தான் பிரச்சனை, அந்த லாட்டுக்கு தான் பிரச்சனை. ஸோ இப்படி போக போகுது. ஸோ எல்லோரும் சொல்கிற மாரி மொத்த இதுக்கே அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? மொத்த அரசாங்கத்துக்கே கெட்ட பேர் அடுத்ததுக்கே அதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த பர்டிகுலர் கம்பெனிஸுக்கு தான் ஃபால்ட் வரப்போகுது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஸோ இப்படி ஒரு விஷயம் வரப்போகுது, ஒன் நேஷன் ஒன் ஃபெர்டிலைசர்ங்கிறப்ப சாக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கம்பெனியோட பிராண்ட் நேமே வராதான் வரப்போகுதுன்னு நினச்சேன். ஆனால் பிராண்டு பெயரும் வரப்போகுது அப்படிங்கிறத நான் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்து எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இருந்தாலும் இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதை பற்றி கேள்விகள் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஏதாவது கொடுத்தேன். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா என்ன மூட்டை எடுக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதோட ரேட்ஸ் எல்லாம் கீழே இருக்கும், எந்த கம்பெனி ஏது அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ யாருமே பயப்பட தேவையில்லை. நீங்கள் வழக்கமாக எடுக்கிற மாதிரியே உரங்களை எடுக்கலாம். ஓகேவா? வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களும் நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.